அப்ப இந்த சீமான வாங்குறதுக்கு கூட நீங்க 4-5 கிலோமீட்டர் காட்டுல வெளியே போகணும். 45 வருஷம் கரண்ட் இல்லாத தான் வாழ்றோம். நம்ம எல்லாம் இந்த ஊர் மக்கள் வாழ்ற வாழ்க்கை 1 மணி நேரம் கூட வாழ மாட்டோம். ஏன்னா 1 hour கரண்ட் இல்லனாலும் இபி ஆபீஸ் கால் பண்ணதோ இபி ஆபீஸ்ல போய் பிரச்சனை பண்றதும் இருக்கும். கடந்த 45 வருஷமா கரண்ட் இல்லாம வாழ்றாங்க இந்த ஊர் பொதுமக்கள். இந்த வீடியோவை எனக்காக இல்லனாலும் தயவு செஞ்சு இந்த ஊர் பொதுமக்கள் பண்ற கஷ்டத்துக்காக மட்டும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தொகுதி ஆண்டியப்பனூர் அணைக்கு பக்கத்துல இருக்கிறதா ஐயங்கொல்லை கிராமம். ஒரு 15 இருந்து 20 வீடு பாத்தீங்கன்னா 45 வருஷமா கரண்ட் இல்லாம இருக்காங்க. அதனாலே இங்க இருக்கிற பசங்க பாத்தீங்கன்னா விளக்குல தான் இப்போ வரைக்கும் படிச்சிட்டு இருக்காங்க. பாதி பேர் பாத்தீங்கன்னா ஹாஸ்டல்ல போய் தங்கி சின்ன வயசுலயே அவங்க அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அண்ட் இப்பவும் ஒரு பாட்டிக்கு 100 வயசு ஆகுது இந்த கிராமத்துல. அவங்கள பாத்துக்கிறதுக்காக அவங்க மகன் பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணாம பாத்துட்டு இருக்காரு. அவங்களுக்கே ஹாஸ்பிட்டல் போகணும் ஏதாச்சும் ஒரு அர்ஜென்ட்னா அவங்க போறத நீங்களே கேளுங்க. அப்ப ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி எடுத்து போவீங்க? இலவசமா கிடைக்கிற மருத்துவ வசதி கூட ஒருத்தர் 5 கிலோமீட்டர் டோலி கட்டி தான் காட்டை தாண்டி தூக்கிட்டு போகணும் சொல்றாங்க. ஒரு மொபைல் போனுக்கு சார்ஜர் போகணும்னா கூட கண்டிப்பா காட்டை தாண்டி தான் போகணும். இதுவே பருவமழை வந்துருச்சுன்னா ஸ்கூல் பசங்களும் சரி நாங்களும் சரி அந்த சைடு போவே முடியாது, ஆத்த கடக்கவும் முடியாதுன்னு சொல்றாங்க. படிக்கிறது இங்கே நின்றாங்க 3 மாச காலமாவும் இங்கே தான் நிக்கிறாங்க. இந்த விஷயத்துல யார் மேலயுமே நம்மளால குறை சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஊருக்கு வர வழியே பாத்தீங்கன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட்டை தாண்டி தான் வருது. அதனாலே கரண்ட் வரதும் ரோடு வரதும் கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா நாம நினைச்சா இந்த ஊர் பொதுமக்களை கண்டிப்பா வெளிச்சத்துக்கு கொண்டு வரலாம் ஒரு சோலார் மூலியமா. போனுக்கு சார்ஜுக்கு அங்க போனோம். நீங்க நினைச்சா இந்த ஊர் பொதுமக்கள் ஒரு வெளிச்சத்துக்கு வரதுக்கு காரணமா இருக்கலாம். ஜஸ்ட் இந்த வீடியோ ஒரு பெரிய அரசியல்வாதிக்கு ஷேர் பண்றது மூலியமா